ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது. தென் வந்து நம்ம சேனலில் அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலபஸ், தென் வந்து அது எங்கெல்லாம் இருக்குது, எப்படி படிக்கணும், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சிலபஸ் வந்து ஈஸி தான். தமிழ் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து 85 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 85 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது கிடையாது. அதுபோல் விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா மனப்பாடம் பண்ண வேண்டாம். மேக்ஸ்க்கு நம்ம மனப்பாடம் பண்ணுவோமா? கிடையாது. இல்லை, இப்போ வந்து நம்ம இலக்கணமும் அதுபோல் தான். நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் தெரிஞ்சாவே போதும். நம்ம அதில் மனப்பாடம் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? இதில் நமக்கு வந்து இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க போகிறோம். தென் வந்து எதெல்லாம் எங்கெங்கே படிக்கணும், ஒரு சின்ன வேர் டு ஸ்டடி, நம்ம எப்படி வந்து நம்ம சேனலில் இலக்கணம் தமிழ் அடுத்து கொண்டு போகிறோம். ஜிஎஸ் வந்து எந்த வேரியேஷனும் இல்லை, ஒரு சிலது மட்டும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக தமிழுக்கு வந்து இலக்கணம், ஓகேங்களா? இலக்கணம் வந்து கிளாஸஸ் வீடியோ வரும். அது சம்மந்தமாக வந்து 100 days தமிழ் டெஸ்ட் பிளான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸாக டெஸ்ட்டு. ஜிஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து எப்பயும் போல் கண்டினியூ ஆகும். ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் யூனிட் 8ம் யூனிட் 9ம் வந்து எக்கனாமிலையும் ஹிஸ்ட்ரியிலையும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அதனால் மற்றபடி வேறு எந்த மாற்றமும் இல்லை. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை பாலிட்டி ரிலேட்டடாகவோ அதுபோல் வரும்போது அது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் சேர்ந்து ஒரு கொஷின் வர மாதிரி அதில் இருக்குது. மற்றபடி வந்து வேறு எந்த வேரியேஷன்ஸும் கிடையாது ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும். அதனால் தமிழ் தான் ஃபுல்லாக வந்து வேரி பண்ணியிருக்காங்க. நாம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ உள்ள போகலாம். தென் வந்து நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃபர்தராக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். சிலபஸ் வந்து நெட்ரீல் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டெஸ்ட்டு, இது போல் வந்து கிளாஸஸ் வீடியோ எல்லாமே டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இதில் நமக்கு நியூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு 75 கொஷினும் பார்ட் பியில் வந்து ஒரு 25 கொஷினும் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஜிஎஸ்சில் வந்துடும். ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷின், மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின். இதுவே வந்து ஆப்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டும் ரீசனிங்னு சொல்லிட்டு ஒரு 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஆப்டிடியூடில் ஒரு 15 கொஷினும் ரீசனிங்கில் ஒரு 10 கொஷினும் சொல்லி பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து 25 கொஷின். இப்போ என்ன இதில் அட்வான்டேஜ் நமக்கு இந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாலிட்டியிலேருந்து இத்தனை கொஷின் வருமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐஎன்எம்லேருந்து இத்தனை கொஷின் வருமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இந்த டாப்பிக்காக இதுலேருந்து 5 கொஷின் தான் வரும், இந்த யூனிட்டாக இதுலேருந்து ஒரு 10 கொஷின் தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து நமக்கு அதிகமாக கொஷின் கேட்குற ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? தென் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை மாதிரி தான் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இதில் வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து இலக்கணம்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே சேம் லெவலில் தான் இருப்பீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணது. அதனால் வந்து உங்கள் விடாமுயற்சியை வந்து கொடுத்து நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து முயற்சி எடுத்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ், இதில் 5 கொஷின். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் வந்து ஓரலாக தான் படிப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸில் 7 to 8 கொஷின் கேட்பாங்க. அதுலேயே வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நம்ம சயின்ஸ்க்கு வச்சுருப்போம். இப்போ 5 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இதுவே சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 கொஷின் வந்துடும். அப்போது 3 to 4 கொஷின் தான் வந்து சயின்ஸில் வரணும் போது நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக வைக்கலாம். இல்லைனா படிக்காமையும் விடலாம், உங்களுக்கு டைம் விடலாம். இல்லைனா ஏன்னா வச்சுக்கிங்களேன், நீங்கள் கெஸ் பண்ணி போடுற ஏபிசிடியில் ஏன்னா கெஸ் பண்ணி நீங்கள் போட்டாலே வந்து இந்த 5 கொஷின்ஸில் 2 கொஷின்ஸ் நீங்கள் போடலாம். அப்போ நீங்கள் இதற்காக சிலபஸ் ஓவராக இருக்கும் சயின்ஸில், நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுறது கூட ஓகே தான், ஓகேங்களா? அடுத்து ஜாகிரஃபியில் வந்து ஒரு 5 கொஷின் இருக்குது. இது வந்து சிலபஸ் வந்து கம்மி தான். நீங்கள் 10th ஜாகிரஃபி மட்டும் படித்தும் கூட போதும். மற்றபடி வந்து மீதி இருக்கிற 6th to 9th வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கூட போதும். ஏன்னா 5 கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 10th ஜாகிரஃபி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து கலந்து
ஒரு 10 கொஷின். அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஒரு 15 கொஷின். இந்த பாலிட்டிலாம் வந்து நடப்பு நிகழ்வுகள்லாம் வந்து சேர்த்து கேட்குறாங்க. அடுத்து இந்தியன் எக்கனாமியும் யூனிட் 8 சேர்த்து 20 கொஷின். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரல் தென் யூனிட் 9 ஆட் பண்ணி ஒரு 20 கொஷின். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 55 கொஷின் வந்து பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரல் யூனிட் 8, 9. இதிலிருந்தே நமக்கு 55 கொஷின் கிட்டத்தட்ட வருது. தென் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் சேர்த்து ஒரு 10 கொஷின் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரல் சயின்ஸு, ஜாகிரஃபி இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா கூட போதுமானது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சுரல், எக்கனாமியும் வந்து யூனிட் 8 வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் ஒரு 4 to 5 கொஷின் தான் கேட்பாங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணதுனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஆப்டிடியூட் 50 கொஷின், ரீசனிங் வந்து ஒரு 10 கொஷின், மொத்தமாக வந்து ஒரு 25 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து 85 கொஷின், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமே சேர்த்து 15 கொஷின் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து ஒரு 40 கொஷின் இலக்கணம் கேட்பாங்க, 35லேருந்து ஒரு 40 கொஷின் இலக்கியம், மூணுமே ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து இலக்கணத்துக்கு தான் அதிக மார்க் இருக்குது. இப்போ நீ இப்போ நம்ம புக்கு படிக்க வேண்டியது இல்லையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ புக்கு பின்னாடி எல்லா இலக்கணமும் கொடுத்துருப்பாங்க. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு எல்லா இலக்கணமும் வந்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்தா போதுமானது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியமும் வந்து ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவங்க கொஷின்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஓல்டு, 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு, தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு இதில் ஒரு 7 சப்ஜெக்ட், இதில் ஒரு 7, சிறப்பு தமிழ் இதில் ஒரு 2, கிட்டத்தட்ட 16-18 சப்ஜெக்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். இப்போ வந்து நம்ம பின்னாடி இலக்கணம் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும்போது இது சிலபஸ் கம்மி தான் ஆயிருக்கு. நீங்கள் அதுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாவே போதுமானது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்னு இது போல் வந்து லாஸ்ட் லைனில் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாலிட்டிலையும் அது மாதிரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தா தெரியும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது போல் ஒரு சில இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து 50 கொஷின், ரீசனிங் வந்து 10 கொஷின்ஸ். இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம். இப்போது இதில் ஒரு 10 டாபிக் இருக்குங்களா. அடுத்து லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் ரீசனிங், கிட்டத்தட்ட நமக்கு 10லிருந்து 15 டாபிக். இதை மட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ஏஜ் சம் மிஸ் ஆகும், ரிலேஷன்ஸ் மிஸ் ஆகுது, ஏபிஜிபி சம் மிஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து தமிழ் தகுதி தேர்வு. இதில் வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி தமிழ் சிலபஸ் தனியாகவும் ஜிஎஸ் சிலபஸ் தனியாகவும் பிரித்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு எடுத்த உடனே இவங்க கொடுத்துருக்க பிரகாரம் பார்த்தா நமக்கு கொஷினில் வந்து 200 கொஷினில் ஃபஸ்ட்டு 100 கொஷின் ஜிஎஸ் தான் இருக்கும், லாஸ்ட்டு 100 கொஷின்ஸ் தான் தமிழ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் தான் வந்து இந்த முறை கொடுத்துருக்காங்க. பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதில் நமக்கு இது எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம். ஓகேங்களா. முதல்ல 5 இலக்கணம் இருக்குல்ல, அதில் எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இதில் 25 கேள்விகள் கேட்பாங்க. பிரித்து எழுதுக, அடுத்து சேர்த்து எழுதுக, சந்திப்பிழைனா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து பார்க்குறது, பிரித்து எழுதுவும் சேர்த்து எழுதுவும் புக் பேக்கில் இருக்குது. குறியில் நெடில் வேறுபாடு நமக்கு தெரியும். அதாவது ஒரு சொல் கொடுத்துருவாங்க, சொல் கொடுத்துட்டு குறியில் அதுக்கு மீனிங் வேறு மாதிரி இருக்கும், நெடியில் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லகர வேறுபாடு, இதெல்லாம் வந்து மயங்கோலி பிழைகள் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அலகு 2 இதெல்லாம் வந்து புக் பேக்லேயே இருக்குது, நம்ம படித்தா போதுமானது. நான் டீட்டெயிலாக இன்னும் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். கீழே நான் தனித்தனியாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் சிலபஸ். அலகு 1ல் 25 கொஷினா, 25 கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுகளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
இப்போ பெருங்கடல் அப்படின்னா பெருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு பிரிக்கணும். இதுவே நமக்கு இது பிரிக்க தெரியலனா பெரு ப்ளஸ் கடல்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டா அதை நம்ம தவறு பண்ணுவோம். ஓகேங்களா? அதுபோல் பண்பு தொகை பிரித்தெழுதுகளில் வந்து நமக்கு தெரியணும்னா புணர்ச்சி விதிகள் நல்லாவே தெரியணும். சேர்த்தெழுதுக புக் பேக்கில் இருக்கும். சந்திப்பிழை வந்து நமக்கு தெரியணும்னா வல்லினும் மிகா மிகா இடங்கள் பார்க்கணும். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எழுத்துக்கள் பொருள் வேறுபடுற மாதிரி இருக்கும். இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா மயங்கோலியில் வரும். இணை எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கா மஞ்சள் இந்த வேர்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஜாக்கு சாதா வந்து இணை எழுத்து. இது போல் வந்து இணை எழுத்துக்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். சுட்டு எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் வந்து என்னென்ன வரும்? ஆ இ உ. இந்த சுட்டு எழுத்துக்கள் பற்றி கேட்பாங்க. வினா எழுத்துக்கள்னா ஆ ஓ ஏ. இது போல் வந்து இது 5 எழுத்துக்கள் இருக்கும். சுட்டு எழுத்துக்கள் 3 எழுத்து இருக்கும். இதெல்லாம் வரும். ஒருமை பன்மை நமக்கு தெரியும். அடுத்து வந்து வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனும் பெயர் பெயரச்சம் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வா என்பது ஒரு வேர்ச்சொல்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து வந்து அப்படின்னா வினையச்சம், வந்த அப்படின்னா பெயரச்சம், வருவான் இதெல்லாம் வந்து எதிர்கால வினைமுற்றில் வரும். அதுக்கப்புறம் வந்தவன் அப்படின்னு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா வினையாளனையும் பெயரில் வரும். அடுத்து அயர் சொல்னா வேறு ஒரு பிறமொழி சொற்கள் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது. வடமொழி சொல்லாக இருக்கலாம், இல்லை ஆங்கில சொல்லாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் சொல்லே வந்து எதிர்ச்சொல் வினைச்சொல் இதெல்லாம் ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே புக்கில் இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இது எல்லாமே வந்து நமக்கு சென்டென்ஸாக கொடுத்துட்டு கேட்பாங்க. வினைச்சொல் வேறுபாடு நமக்கு அது கொஷினில் கேட்கும்போது நமக்கு புக் பேக்கில் இருக்கும். அதை நான் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் எக்ஸாம்பிளோட கொண்டு வரேன். அடுத்து எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல் இது ஓகே புக் பேக்கில் இருக்கும். ஓர் எழுத்து ஒரு மொழி இதில் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். இதில் 2 மட்டுமே வந்து நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் 2 மட்டுமே குறில் எழுத்துக்கள். நோத்து உரிய பொருளை கண்டறிதல் அது கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு என்ன மேட்சான பொருளோ அதை வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது இலக்கணத்தில் வருது. பொருந்தா சொல்லை கண்டறிக்கிறது கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் வேரியேஷனாக இருக்கும். இப்போ காடு குறித்து 3 சொல்லு கொடுத்துட்டு மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கொடுத்துருவாங்க. அப்போது பொருந்தா சொல்ல நம்ம ஃபைன் பண்ணணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது வந்து ஆ வரிசை தெரியணும். காங்காச்சா வரிசை தெரிஞ்சால் போதும். அகர வரிசை நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஒரு பொருள் குறித்த ஒரு பொருட்பன்மொழி இதெல்லாம் இலக்கணம். இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் இது எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கும். சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இப்போ பொருத்தமான பொருளை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. சமூகம்னா மக்கள் குழு. ஊர் பெயர்களின் மறுவை எடுத்து எழுதுறது. பிழை திருத்துதல் ஓர் எங்கே வரணும் அதுபோல் பேச்சு வழக்கு தூய தமிழ் சொற்களாக மாற்றுறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக்லேயே இருக்குங்க. நீங்கள் புக் பேக் மட்டும் நல்லா பார்த்துட்டு இலக்கணம் பார்த்தீங்கன்னா போதுமானது. 85 கொஷின் நார்மலாக எடுத்துடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துதல் வரிசை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். தொடர் தன்வினையா பிறவினையா செய்வினையா செயல்பாட்டு வினையா அதை சூஸ் பண்ணுறது. ஒருமை பன்மை பிழை திருத்தம் திணை மரபு பால் மரபு இளமை மரபு ஆட்டுக்குட்டியா இல்லை யானை கன்றா இது போலலாம் வந்து சூஸ் பண்ணுறது. ஆந்தை அலருமா குயில் கூவுமா இது போல். ஒளி மரபு வினை மரபுனா பானை வனைதல் கூடை முடைதல் இது மாதிரிலாம் வரும்ல அதுக்கு ஏற்றது நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறுத்தல் குறிகள் கால் புள்ளி எங்கே விடணும் அரை புள்ளி முக்கால் புள்ளி இது வந்து புக் பேக்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் கலைச்சொல்கள் ஒவ்வொரு புக் பேக்லேயும் இருக்கக்கூடிய கலைச்சொல். புக் பேக்குன்னா இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொல் ஃபைன் பண்ணுறது. அதுலேயே வந்து 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்தும் கொடுத்துட்டாங்க. அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் கொடுக்கப்பட்ட 10லிருந்து நமக்கு சரியான விடையை வந்து சூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா செய்தி தலையங்கம் முகப்பு செய்திகள் இது எல்லாமே வந்து நமக்கு புக்கிலே இருக்குங்க. எதுவுமே வந்து வெளியில் கிடையாது. உவமை தொடரின் பொருளறிதல் மரபு தொடரின் பொருளறிதல் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல் இணையான தமிழ்ச்சொல் கண்டுபிடிக்கிறது. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை வந்து மொழிபெயர்து இது எல்லாமே ஈஸி தான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுவும் என்னென்ன டாப்பிக்கில் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னென்ன திருக்குறள் சம்மந்தப்பட்ட டாபிக்னால் 20 அதிகாரம் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல்
அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணை கேட்டல் கோடல், வினை செயல்வகை, அவை எஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமைன்னு சொல்லிட்டு 20 திருக்குறள். மேற்கோள்கள் அறநூல்கள் தொடர்பானது எதிலிருந்து மேற்கோள்கள்லாம் கேட்பாங்கன்னா, அதாவது பாடல் வரிகள் நாலடியார்லையும், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம் இங்கே கொடுத்துருக்கிறதுலேருந்து நமக்கு மேற்கோள்கள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழின் தொன்மை, தமிழ் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் வந்து உரைநடையில் கவர் ஆகும். அந்த கவர் ஆகக்கூடிய எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியில் கொடுப்பேன். அடுத்து தேவநேய பாவனார், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர், தமிழ் சான்றோர்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர் நான் கொடுத்துருக்கேன், டிகேசி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், கண்ணதாசன் கொடுத்துருக்கேன், தாராபாரதி கொடுத்துருக்கேன், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். முடியரசன் கொடுத்துருக்கேன், தமிழொலி கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கிறதுல நாமக்கல் கவிஞர் கொடுத்துட்டேன். மீதி என்ன டாபிக் மிஸ் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சீக்கிரம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கணத்தில் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச பிடிஎஃப் தான் ஓல்டு சிலபஸாக இருக்கும்போது அதே சிலபஸ் நமக்கு இங்கேயுமே வருது இலக்கணத்தில். அதனால் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். சந்திப்பிழை வந்து நம்ம 8th புக்கு இயல், ஓகேங்களா, இயல் 7 அதில் பார்க்கணும். 9th புக்கில் இயல் 3, 4 பார்க்கணும். அதுபோல் வந்து மயங்கோல பிழைகள் வந்து பார்த்திங்கன்னா 6th புக்கில் டேர்ம் 2ல் இயல் 1, 2, 3 இருக்குது. அடுத்து ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாத்தையுமே இங்கே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் ஒரு டாப்பிக்கும் நடத்தும் போது அது எங்கே கவர் ஆகுது, நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், நீங்கள் அதை மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி நான் எப்படி தமிழறிஞர்களுக்கும் தமிழ் தொண்டுக்கும் சொன்னனோ அதுபோல் வந்து இந்த இலக்கணம் நடத்தும் போது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன், புக்லேருந்தும் எடுத்துகிட்டு வந்து நடத்துவேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நார்மல் சிலபஸை விட இலக்கணம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். அதனால் வந்து இலக்கணம் நான் தனியாகவே எழுதி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் தனித்தனியாக எடுத்து நடத்துகிறேன், ஓகேங்களா. வேர்ச்சொல் எங்கே கவர் ஆகுது, இது போல் உங்களுக்கு எல்லாமே நான் உனக்கு ஒன்று ஒன்றா நம்ம வினையச்சம் வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கு, பெயரச்சம் 8th புக்கு, வினைமுற்று 8th புக்கு எல்லாமே நமக்கு புக் பேக்கில் தான் இருக்குது. வினையாளின் பெயர் வந்து 10th தமிழ், அயற்சொல் 10th, ஓரெழுத்து ஒரு மொழி 10th, 7th, அகர வரிசை 6th, ஊர் பெயர்களின் மருவு 7th, பிழை திருத்தம் 6th, பல பொருள் தரும் ஒரு சொல் 7th எல்லாமே வந்து நியூ புக்கு. ஓல்டு புக்குன்றது ஓல்டு புக் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதோ செய்வினை செயல்பாட்டு வினை 9th நியூ புக்கு. திணை பால் மரபு காலம் இது மட்டும் கூட உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். 8th புக்கு 6th புக்கு எல்லாமே நமக்கு வந்து புக்கில் தான் கவர் ஆகுது. அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். நாலடியார், நான்மணிக்கடிகை, திருக்கடிகம், முதுமொழி காஞ்சி, அவையார் பாடல்கள் இது எல்லாமே வந்து இப்போ நியூ சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து எப்படி நடத்த போகிறேன்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. தமிழுக்கு வந்து சிலபஸ் வைஸாக நான் உங்களுக்கு புக்கில் இருந்து கண்டென்ட் எடுத்து வந்து கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து அதில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம் வந்து கம்மி தான். சிலபஸ் வைஸாக படிங்க, படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து நம்ம 6th 12th வரைக்கும் அதுபோலாம் வந்து படிக்க வேண்டியது இல்லை. இப்போ சிலபஸ் வந்து தெளிவாக நமக்கு கொடுத்துட்டாங்க, எதிலிருந்து எது வரைக்கும் கொஷின் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா வேர் டு ஸ்டடி கொடுக்குறதா இருக்கட்டும், எங்கெங்கே படிக்கணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே நமக்கு டெலகிராம் சேனல் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ.